வணக்கம், வாழ்க வளமுடன். வாங்க இன்றைக்கி நம்ம பிரெட்டு பொரியல் பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துருவோம். இது அப்படியே பச்சையாகவும் நம்ம செய்யலாம். வேக வச்சு கட் பண்ணி செய்யும்போது நல்லா பீசஸாக நல்லா கட் பண்ணியும் செய்யலாம். இப்போ வெந்துருச்சு. இந்த நம்ம இதை எடுத்து மசாலாலாம் போட்டு பொரியல் மாதிரி பண்ண வேண்டியது தான். நல்லா வெந்துருச்சு பாருங்கள் பிரெட்டு. இது கட் பண்ணி நம்ம பொரியல் பண்ணிட வேண்டியது தான், வறுக்க வேண்டியது தான். இது அப்படியே ஆறிட்டுக்கட்டும். நம்ம இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இது நம்ம நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு பல் ஒரு பெரிய 10 பூண்டு பல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுப்போம். கருவேப்பிலை வச்சுப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூனு. மஞ்சள்தூள் வேணும், மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கரம் மசாலா, சோம்புத்தூள் எல்லாம் இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது பார்க்கலாம். இதை இப்போ கட் பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போ நான் கடாய் வச்சுட்டேன். கடாயில் சோம்பு போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டேன். ஒரு பெரிய ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். சோம்பு நல்லா காயட்டுங்க. காஞ்சோடனே நம்ம இதில் வெங்காயம் போட்டுக்கலாம். பூண்டும் போட்டுக்கலாம். பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் ஒரு 3 கட் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்ல ஒரு ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டைஜஷன் ப்ராப்ளம் போகும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்பயுமே நான்வெஜ்ஜில் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சு. நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது வறுபடட்டும். அப்படியே நல்லா வறுபடட்டும். அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா இதில் நம்ம மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிறோம். இதுலேயே பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்ச ப்ளட்டு அதில் போட்டாச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம். அதையும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். அப்படியே தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு போட்டாச்சு. இதையும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம், இல்லை மிளகுத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் நான் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நல்லா பரட்டி விட்டுட்டு மேலே கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். வேணும்னா கூட தேங்காய் துருவி போட்டுக்கலாம். ரொம்ப எம்மியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பிரெட் பொரியல் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துன்னு சொல்லுவாங்க.